ஹாய் கைஸ், உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். Queen of Swords. Queen of Swords na enna artham? Queen of Swords is a lady who's a queen, who's very very good at communication. She makes sure ஆப்போசிட்ல கம்யூனிகேஷன் இஸ் அ டூ வே ஸ்கில் இல்லையா? நம்ம பேசுறது மட்டுமே பேசிட்டே இருக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறது நமக்கு தெரியணும். புரிஞ்சு அவங்க நம்ம கிட்ட ரெஸ்பாண்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த விதத்துல ஷீஸ் சூப்பர் டூப்பர் குட். இன்னொன்று குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிற லேடி வந்து ஷீஸ் வெரி மெச்சூர், வெரி கரேஜஸ், வெரி போல்ட் அண்ட் வெரி வெரி ஹீல்டு இனஃப். ஸோ விஸ்டம்ஃபுல் லேடி. அட்வைஸ் பண்ணுறதே ரொம்ப வயசாக தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஷீ இஸ் வெரி கோல்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக she has set her boundaries because she respects her energy, she values her own emotions, and she is a person who's always with self love and self alignment and who cares about herself. She always lives in self care. ஓகே, அதனால நீங்க வேற யாருமே அந்த குவீனை மிஸ்ட்ரீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹூ ஷீஸ் வெரி இண்டிபெண்ட். ஓகே, ஆனால் அவங்க ஃபேஸ் அவ்வளோ கோல்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஹார்ட் ஸ்பேஸில் இருக்கிற வாய்ட் அந்த எம்டினஸ். தட் இஸ் பிகாஸ் ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் தி அல்டிமேட் ஒன். ஸோ அதையும் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதையும் எடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான செய்தி. ஸோ இனி நாளைக்கான மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.